அடடா, அடுத்த நாள் என்ன ஆச்சு தெரியுமா? சுதாகர் கைது செய்யப்பட போற செய்தி வெளியாகுது. இப்பதான் வில்லனுக்கு ஆப்புன்னு பார்த்தா அவனிடம் வேலை பார்க்கும் ஆள், இப்போதைக்கு நீங்க எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க சார். மீடியா இந்த பிரச்சனை உள்ள வந்திருக்கு. அந்த பொண்ணே போய் புகார் வேற கொடுத்திருக்குன்னு சொல்றான். இத கேட்டதும் சுதாகர் உடனே தன் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த பக்கம் இனியாவோ சுதாகர் அரெஸ்ட் ஆகிறதை பார்க்கறதுக்கு அப்படியே ஆர்வமா காத்திருந்தான். ஆனா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவன் தலைமறைவாயிட்ட விஷயம் அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா அமையுது. என்னடா இது, நல்லா அனுபவிக்க வேண்டியவன் எஸ்கேப் ஆகிட்டானேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறா. உடனே வீட்டுல உள்ளவங்க, நம்ம கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனிய சுதாகர் குடும்பம் அரெஸ்ட் ஆகிற வரை எங்கேயும் வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி வெளியே போவதற்கு ஒப்புக்கொள்ள வைக்கிறாங்க. என்ன தைரியம் பாருங்க நம்ம இனியாவுக்கு. இவளை பார்த்தா சில சமயங்கள்ல பொண்ணு சிங்கம் மாதிரி இருப்பான்னு தோணுது. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.